மூழ்கிற கப்பல் மேல வந்து தேமுதிக வந்து இப்ப பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ரொம்ப மனவேதனையோட சொல்றேன் அப்படின்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. எப்படியோ திமுகன்ற கப்பல் வந்து மூழ்க தான் போகுது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காங்க. இதை மக்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். பிஜேபி கப்பலே இல்லையேங்க. பிஜேபிக்கு கப்பலே கிடையாது. அப்போ இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆலமரம் மாதிரி டிஎம்கே. இதில் வந்து இவங்களுடைய ஆற்றாமைகள் தான் இதெல்லாம். வந்து வேறு வழி இல்லை அவங்களுக்கு. சொல்கிறதுக்கு வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள். எந்த நலத்திட்டங்களையும் வந்து செய்யலைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மக்களுக்கு தெரியுமே எவ்வளோ செஞ்சுருக்காங்க அப்படின்னு. இதே இந்த மாதிரி ஏதாவது சொல்லி மக்கள் மனசை குழப்பி இல்லை அவங்களுடைய மென்டாலிட்டியை மாற்றி ஏதாவது பண்ணலான்றதை அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அது வந்து தமிழக மக்கள்கிட்ட எடுபடாது. தமிழக மக்கள் எப்போதுமே ஒரு முடிவோடு தான் இருப்பாங்க. நல்லா தெளிவாக சிந்திப்பாங்க, தெளிவான ஒரு முடிவு எடுப்பாங்க. அதனால் இவங்களுடைய கருத்துக்கள்லாம் தேர்தல் களத்தில் புறந்தள்ளப்படும். எந்த அறிவாளியும் வந்து மூழ்கிற கப்பலில் இருக்க மாட்டாங்க, தப்பிச்சு ஓட தான் பார்ப்பாங்க. அவங்க கூட்டணியிலேருந்து நிறைய பேர் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணியில் நிறைய பேர் வந்து சேர்ந்துருக்கா, இன்னும் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொதுமக்கள் பெரும் ஆதரவு இந்த இயக்கத்துக்கு தான் இருக்குது, திமுக கூட்டணிக்கு தான் இருக்குது. அதுவும் தவறு. தமிழிசை அவர்கள் சவுந்தரராஜன் சொல்வது அதுவும் தவறு. இது மூழ்கக்கூடிய கப்பல் இல்லை, வெற்றிகரமாக பயணிக்கக்கூடிய கப்பல் இந்த கப்பல் அப்படின்லாம் சொல்ல முடியுங்களா? இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தம் பொண்ணு பேசுது. ஏன்னா அவர் வந்து இலக்கிய செல்வர், இது இலக்கிய செல்வது டாக்டர்கிட்ட போனால் எந்த நோய்க்கு எந்த மருந்து கொடுன்ட்டு தெரியாத ஒன்று பேசுது. கப்பல் மட்டும் ஏற்கனவே வந்து நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோங்க, எல்லாத்தையும். அதனால் வந்து எங்ககிட்ட வந்து கப்பல் முழுவுது அப்படின்னா மாலுமி சரியாக தவறாக இருந்தாலும் முழுவோம். எங்கள் மாலுமி ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு, முழுவாது கப்பல். உங்கள் கப்பல் முழுவாத நீங்கள் பார்த்துக்கணும். அவங்க எந்த கப்பலை சொல்கிறாங்க? அதிமுக என்ற கப்பலை பார்க்குறாங்களா, திமுக என்ற கப்பலை பார்க்குறாங்களா, பிஜேபி என்ற கப்பலை பார்க்குறாங்களா? முதல்ல நம்ம அதிமுகவுக்கு வருவோம். அதிமுக இன்னைக்கு எந்த கட்சியாவது கூட்டணி வராங்களா? காரணம் அது மூழ்குகின்ற கப்பல் தொட்டா. பாமக எங்க வந்து அவங்களுக்கு வரலையே, அவங்ககிட்ட வரலையே, இதுக்கு தானே போய்க்கிறாங்க, பிஜேபி தானே வராங்க. இன்னைக்கு எல்லாமே பிஜேபி கிட்ட போய் தான் இவங்க கிட்ட வராங்க. யாரும் அதிமுகவை நம்பி வரல. அப்போ மூழ்கிற கப்பல் யாருது? அதிமுக தான் மூழ்கின்னு இருக்கு. அதே மாதிரி பிஜேபி அது 2 வாட்டி தேர்தலில் ஜெயிச்சது. இந்த இடத்துல வந்து ஒரு சீட்டு கூட தமிழ்நாட்டில் தரல. காரணம் இந்த மண்ணின் மகிமை, பெரியாரின் மகிமை, அண்ணாவின் மகிமை, கலைஞரின் மகிமை, இன்னைக்கு தலைவர்களுடைய ஆளுமை. இதனால ஒரு சீட்டு கூட அவங்களால வர முடியல. இன்னைக்கு அவங்களே மைனாரிட்டியில் இருக்கிறாங்க. ஒரு கால் நிதிஷ்குமார் கொடுக்குறாரு, ஒரு கால் சந்திரபாபு கொடுக்குறாரு. இந்த 2 காலில் தான் அவங்களே ஆட்சி நிற்குது. இன்னைக்கு மைனாரிட்டி ஆட்சி. அது முழுக போதா இல்லை நாங்கள் முழுகிறோமா? அதில் முழுக போய் ஓட்டை ஊந்துச்சு. ஓட்டையை அடைக்கிறதுக்கு தான் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் அந்த ஓட்டையை அடிச்சிருக்கிறாங்க. அந்த கப்பல் தான் பிஜேபி கப்பலும் அதிமுக தான் மூழ்கின்றது. எந்த காலத்திலும் திமுக முழுகாது. காரணம் முழுகந்தே கிடையாது. அந்த கப்பல் மூழ்குதோ கப்பல் மேலே வருதோ எதாக இருந்தாலும் 2026 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தெரிஞ்சிடும். அதெல்லாம் வந்து சொல்லவே முடியாது. பொறுத்தவரை கண்டிப்பாக வந்துட்டு திமுக ஜெயிச்சு வரும். ஆமாம், அது அந்த ரிசல்ட் வந்து அதுக்கப்புறமா எப்படியும் மே மாதம் ஜூன் மாதம் தெரிஞ்சிடும். கப்பல் மூழ்க போதா கப்பல் மேலே வருதான்றதை எப்படி ரிசல்ட்டு மக்கள் வந்து எப்படின்னு அப்போ ஒரு மனநிலையில் இருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக அதை வந்து எலெக்ஷன் இதில் பிரதிபலிப்பாங்க. 2026 எந்த கப்பல் மூழ்க போகுது? அதெல்லாம் வந்துக்கிட்டு திமுக கண்டிப்பாக ஜெயிக்கும். நாட்டுக்கு நல்லது யார் பண்ணியிருக்கிறாங்களோ அது மக்களுக்கு அந்த கண்டிப்பாக அது பலன் அடைஞ்சிருப்பாங்க. அந்த பலன் அடைஞ்ச மக்கள் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு இது வந்தால் கரெக்டாக இருக்கும், இது வந்தால் கரெக்டாக இருக்கும்னு எது கரெக்டாக இருக்கோ அந்த இதுக்கு அவங்க ஓட்டை போடுவாங்க. கண்டிப்பாக அது திமுக ஜெயிச்சு வரும். என்னை பொறுத்தவரை திமுக டெஃபினட்டாக ஜெயிச்சு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய அவங்க செஞ்ச நலத்திட்டங்கள் வந்து கண்டிப்பாக மக்கள்கிட்ட பிரதிபலிக்கும். மூழ்க போகிற கப்பல்னா எந்த கப்பலாக இருந்தாலும் கேப்டன் வந்து சாதுரியமாக இருந்தாருன்னா எப்பேற்பட்ட கப்பலையும் அதை சரியான பாதைக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கு சரியான கேப்டன் இருக்கிற தொட்டான் கேப்டன் கட்சியை வந்து இன்றைக்கி சேர்ந்துருக்குறாங்க. வின் பண்ணுறதுக்கு காரணம் என்ன, சன்னு கூட வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்தாங்க இன்றைக்கி. அதனால் அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து சரியான நிலைப்பாடு கிடையாது.
யார் வந்தாலும் நம்ம வந்து அரவணைக்கணுங்க. யாராக இருந்தால் என்ன இருக்குது, அவங்க வராங்கன்னும் போது அரவணைக்கணுமே. அவங்களே சொல்கிறாங்களே 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கூட்டணி நம்ம இது கட்சி தலைவர் வந்து இதை வந்து விரும்பினார் கேப்டன் விஜயகாந்த். அன்னைக்கு நடக்க முடியாத போயிடுச்சு சூழ்நிலையால். இன்னைக்கு அவர் நினைச்சது, அவர் தலைவர் கலைஞர் நினைச்சது இன்னைக்கு வந்து சாத்தியப்பட்டு இருக்குது அப்படின்னு அவங்களே அந்த கட்சியுடைய பொதுச்சில பிரேமலதாவே சொல்கிறாங்களே. யார் வந்தாலும் நம்மளுக்கு ஒரு நல்லது தானே. தமிழ்நாட்டை வந்து வளர்ச்சி பாதைக்கு செல்றதுக்கு யார் வந்தாலும் இந்த திராவிட மாடல் வந்து அரவணைக்கும். அது சுத்தம் பொய் தான். அது தேமுதிக வந்து இன்னும் அதிகமாக வளரும். 2 பேரும் நல்ல கட்சி தான். 2 பேரும் நல்லா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஆட்சி. அந்த வருஷம் வர 5 வருஷம் வந்து ஒரு 10 வருஷம் கூட விட அங்கே ஆளுறதுக்கு ரைட்டு இருக்குது. அவங்க வந்து அதில் எந்த தவறும் இல்லை. அவங்களுக்கு எப்படி தெரியாது முழுக போகுது முழுகாது, அது மக்கள்கிட்ட தானே இருக்கு. மக்கள் தான் சிந்திக்கணும். வருங்கால இளைஞர்களும் சிந்திக்கணும் எப்படி போகும்னு சொல்லிட்டு. தமிழிசை சவுந்தரராஜன் நம்ம ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்தாங்க, கவர்னராக இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதது எதுவும் கிடையாது. அவங்களுடைய அப்பா திரு குமரி ஆனந்தன், அவருக்கும் அரசியல் தெரியாதது எதுவும் கிடையாது. தேமுதிக வந்து விஜயகாந்துக்கு அப்புறம் அவங்க கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு சிலது இருக்கும், ஆசைகள் இருக்கும், ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கும். அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. வரும் தேர்தல் வரும் பட்சத்தில் தான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மக்கள் தான் தீர்மானிக்க போகிறாங்க. அது வந்து எதிர்கட்சியை உடனே தீர்மானிக்க முடியாது. திமுக வந்து கப்பல் கிடையாது. திமுக வந்து அவங்க சொல்லுவாங்கள்ல டபுள் இன்ஜின், அதை மாதிரி சூப்பர் இன்ஜின். இது ஒரு ட்ரெயின் மாதிரி. இந்த ட்ரெயின் யாருக்காகவும் நிற்காது. மக்கள் நலத்திட்டங்கள் செஞ்சு போயினே இருக்கும். அவங்கவுங்க வருவாங்க, ஏறுவாங்க, இறங்குவாங்க, போயிடுவாங்க. பெரியார் சொல்லுவார், யாருமே நன்றி சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. அப்போ சொல்லுவார், இல்லை நான் தண்ணீர் பந்தல் வச்சுருக்கேன், தாகத்துக்கு தண்ணி குடிச்சு போகிறாங்க, அந்த அடிப்படையில் தான் எடுத்துக்கணுன்றாங்க. அதை மாதிரி தான் இந்த ஆட்சி நடந்தது. மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழ்நாட்டுக்காக செஞ்சுக்கினே இருப்பாங்க. இவங்க செஞ்சுக்கிற சாதனையை பார்த்து எல்லாரும் பாராட்டுறாங்க. ஆனால் லோக்கலில் இருக்கிறவங்க தான் இந்த எடப்பாடிக்கு இது தமிழிசைக்கு தான் உங்களுக்கு தெரிய மாட்டுது. இன்னொன்று, தமிழிசை அவங்க எந்த கோட்டாவில் வந்தாங்க தெரியுமா, டாக்டர் ஆனாங்க தெரியுங்களா? அவங்க வந்து குமரி ஆனந்தன் ஒரு தமிழ் பற்றுள்ளவர். அந்த தமிழ் அடிப்படையில் தமிழ் கோட்டாவில் அந்த அம்மாவுக்கு டாக்டர் சீட்டு வாங்கி கொடுத்தாங்க கலைஞர் பீரியடில். அப்படி படித்தவங்க தான் டாக்டர். அந்த அம்மா மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. அந்த அம்மா இன்னைக்கு சொல்றதெல்லாம் அது கரெக்டானு, முழுக போகிற கப்பலா அவர்களா என்றது நாட்டு மக்கள் முடிவு செய்வாங்க. இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தம் பொண்ணு பேசுது. ஏன்னா அவர் வந்து இலக்கிய செல்வர். இது இலக்கிய செல்வர். இது டாக்டர்கிட்ட போனால் எந்த நோய்க்கு எந்த மருந்து கொடுன்ட்டு தெரியாத ஒன்று பேசுது. கப்பல் மட்டும் ஏற்கனவே வந்து நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோங்க, எல்லாத்தையும். அதனால் வந்து எங்ககிட்ட வந்து கப்பல் முழுவுது அப்படின்னா மாலுமி சரியாக தவறாக இருந்தானா முழுவோம். எங்கள் மாலுமி ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு, முழுவாது கப்பல். உங்கள் கப்பல் முழுவாத நீங்கள் பார்த்துக்கணும்.